ஜெபமாலை தாயின் ஜெப உள்ளங்களே, புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் இடம் பெறட்டும், உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளை ஆவியின் துணையோடு அன்னையில் வெளியில் தியானித்தோம் என்றால், இயேசுவை சுமந்து யூதேயா மலைநாட்டிற்கு சென்று ஆவியின் வல்லமையால் நிரம்ப பெற்ற எலிசபெத் அம்மாளினுடைய வார்த்தைகளாக, அன்னை மரியாவினுடைய புகழ்பாக்களாக உரையாடல்கள் இந்த இறை வார்த்தையின் பின்புலத்தில் அமைந்திருக்கின்றது. அந்த உரையாடல்கள் இறைவனை மையப்படுத்தியதாக இருந்தது. காரணம் என்றால், இருவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். தூய ஆவியானவர் இருக்கும் இடத்திலே உளமாற இன்னிசை புகழ் பாடி ஆண்டவரை நாம் போற்றிக்கொண்டே இருப்போம். உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அந்த உரையாடல் இறைவனோடு கொண்ட உறவாடலை வெளிப்படுத்துகிறது. அன்னை மரியாள் ஆவியின் துணையோடு உரைக்கின்றார், என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுள் நினைத்து பேருவகை கொள்கிறது, ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொல்லி அந்த உரையாடல்கள் இறைவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கிறது. அன்பார்ந்த ஜெப உள்ளங்களே, ஆவியானவர் இருக்கும் இடத்திலே உளமாற மனதார மகிழ்வோடு ஆண்டவரை நமது வார்த்தைகளாலும் செயல்களாலும் புகழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதற்கு இந்த உறவாடல் அன்னையின் வழியில் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்று நமது வாழ்க்கைக்குள்ளே நமது உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்திப்போம், அன்னையின் வழியில் தியானிப்போம், ஆவியானவர் துணையில் சாதிப்போம். ஏனென்றால் ஆவியானவருடைய உரையாடல் நமது பெருமூச்சுக்களை எல்லாம் ஜெபமாக மாற்றி இறைவனுக்கு ஏற்றதாக நம் வாழ்வை உருமாற்றி தருகிறார். நன்றி சொல்வோம். அன்னையே, எவ்வாறு எலிசபெத்தை சந்தித்த பொழுது ஆவியின் வல்லமையில் நிறைவுறச் செய்தீரோ, நிறைவை தனதாக்கிக் கொண்டீரோ, அதே போல எங்கள் வாழ்விலும் தூய ஆவியின் துணையோடு நாங்கள் ஜெபிக்க வல்லமையும் வரத்தையும் தாரும். இன்றைய நாளில் ஜெபமாலை தியான மையத்தின் ஜெப கருத்தாக உரையாடல்கள் நமது உள்ளங்களில் உள்ள காயங்களை குணப்படுத்துகின்ற உரையாடல்களாக இறைவன் நம் வார்த்தைகளை மாற்றித்தர வேண்டும், உள்ளத்தை மாற்றித்தர வேண்டும். அப்படிப்பட்ட காயப்பட்ட உள்ளங்களுக்கு, உள்மன காயங்களுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் உளமாற இன்னிசை பாடி ஆண்டவரை புகழக்கூடிய நிகழ்வை, நேரத்தை உருவாக்கித்தர நாம் அர்ப்பணித்து மன்றாடுவோம். அன்னையே வாழ்க, ஆவியே எங்களை முழுமையாய் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. ஆமென்.